ஹாய், இன்னைக்கு வந்து சண்டே. பட் ஆனால் வந்து வெஜ் பிரியாணி தான். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துலாம் வாங்க. இங்கே வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கோம், தக்காளி, கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸு, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 பச்சை மிளகா, அதுக்கு தேவையான ஸ்பைசஸ்ஸு, அப்புறம் இதுவாக தேவையான ஸ்பைசஸ் மிளகாத்தூள், மஞ்சள்தூள், பிரியாணி மசாலா, கரம் மசாலா. வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குக்கர் காஞ்சிச்சு, நமக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். வந்து எண்ணெய் காஞ்சிச்சு, இப்போ நமக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் போட்டுடலாம். ஸ்பைசஸ்லாம் பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம வச்சிருக்க வெங்காயம், தக்காளி, ஃபஸ்ட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும். என்ன பண்ணாக்கா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்க காயெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். காயெல்லாம் கொஞ்சம் வதங்கணும்னு பண்ணாக்கா உப்பு ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். கட் பண்ணி வச்சுக்க பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். புதினா ஆட் போட்டுக்கலாம். என்ன பண்ணணும்னாக்கா தயிர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிளகாத்தூள், பிரியாணி மசாலா, கரம் மசாலா, மஞ்சள்தூள் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா எல்லாமே வதங்கி நல்லா வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1க்கு 2 தண்ணி வச்சுக்கணும். இப்போ நான் வந்து 2.5 கிளாஸ் அரிசி ஊற வச்சுருக்கேன். அது வந்து 5 டம்ளர் அரிசி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பார்த்தா தண்ணி நமக்கு கொதிச்சு வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம குக்கரில் மூடி விசில் போட்டுட்டு அரிசி வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சா போதும். 2 விசிலில் ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு விசில் வந்து ஆஃப் பண்ண பிறகு நம்மளுடைய ரைஸ் ஃப்ளேவர் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்ட்டு. 2 விசில் வரட்டும், பார்க்கலாம். வாங்க, இப்போ நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கிட்ட வாங்க, கொஞ்சம் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி எவ்வளோ கலர்ஃபுல்லாக நம்ம போட்ட வெஜிடபிள்ஸ்லாம் மேலே வந்திருக்கு. இப்போ லைட்டாக நம்ம கலரி பார்த்துக்கலாம். ஓவராக கலரிட்டாலும் ரைஸ்லாம் உடஞ்சிரும். நம்ம டேஸ்டான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பிளேட்டிங் பண்ணலாம். இதுதான் பாருங்க. நம்ம விகிதம் கொடுத்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்லலாம். தேங்க்யூ.